தெய்வீக ரகசியம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் சத்யா. இன்று தெய்வீக ரகசியம் சேனல் மூலமாக நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 அற்புதமான கனியை பற்றி தான். இந்த கனிகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மைகள் அடைவோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நம்மளோட தேவைகள் ஆசைகள் நிறைவேற, நம்மளுக்கு வேணுங்கிறது கிடைக்கிறதுக்காக நீண்ட நாள் ஆரோக்கியமாக உயிரோடு வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தடைகள் இருந்தால் அந்த தடைகளை எப்படி நீக்குவது, நிவர்த்தி பண்ணுறது, இறைவனிடம் நம்ம எப்படி மன்றாடி வேண்டுறோம். ஏதாவது நம்மளுக்கு வேணுங்கிறது நிறைவேற நான் இந்த பரிகாரம் செய்கிறேன், அதை செய்கிறேன், தானம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கோவிலில் பொங்கல் வைக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காகவும் வீட்டில் பணம் அதிகரிக்கிறதுக்குனுங்கிறதுக்காக நம்ம பல பூஜைகளையும் பரிகாரங்களையும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ நான் சொல்கிற போகிறத நீங்கள் செய்யும்போது உடனடியான தீர்வை உங்களால் விரைவில் காண முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜகனினா என்னன்னா, எலுமிச்சம்பழத்தை தான் ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஆன்மீகத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. அதாவது எலுமிச்சம்பழம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையுமே நடக்காது. இந்த எலுமிச்சம்பழத்துக்கே நாட்டுக்கனி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடுவோம். அம்மனுக்கு சூலத்தில் நம்ம அதை வச்சு வழிபடுவோம். அதுக்கப்புறம் தீபமாக நம்ம எலுமிச்சை தீபம் ஏற்றுவோம். அதே மாதிரி தான் காட்டுக்கனி அப்படின்னு ஒரு கனி இருக்குது. அது என்ன கனி அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய நெல்லிக்காவை தான் காட்டுக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டுக்கனியும் ஆன்மீகத்தில் சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட சித்தர்கள். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் காட்டில் இந்த நெல்லிக்கனியை மட்டுமே சாப்பிட்டு ரொம்ப நாள் நீண்ட ஆயுள் பெற்று உயிர் வாழ்ந்திருக்காங்க. தினமும் தொடர்ந்து ஒரு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க உடலில் எந்த ஒரு கோளாறுமே வராது, ஆயுள் ரொம்ப நீடிக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகத்திலே எழுதியிருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த எலுமிச்சங்கனியை தீபத்துக்காகவும் பூஜைக்காகவும் நம்ம வழிபட்டிருப்போம். அதே மாதிரி இந்த நெல்லிக்கனியை நம்ம சாப்பிட்றதுக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் பயன்படுத்தியிருப்போம். ஆனால் இதை தானம் கொடுக்கும்போது என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்ப கஷ்டம் விலகும், கடன் பிரச்சனை மெயினாக தீரும், அது மட்டுமல்ல செல்வ செழிப்போட நிரந்தரமாக நம்ம வாழ முடியும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க இது பெரும் பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி தானம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 11 நெல்லிக்காய் 11 லெமன், அதாவது எலுமிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கணும். இதை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் அம்மன் முன்னாடி நெய்வேத்திய பிரசாதமாக வச்சு படையல் பண்ணி, அதாவது படையலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணி, அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 11 பேர்த்துக்கு ஒரு நெல்லிக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் இதை எடுத்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தானம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அபரிமிதமான வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் வாழ்வீங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 9 வாரம் செஞ்சு பாருங்கள். அதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய நன்மைகளை உங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இந்த நெல்லிக்காயிலேயே யாருக்கெல்லாம் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை நெல்லிக்காயில் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அம்மன் முன்னாடி. படிப்படியாக உங்களோட கடன் பிரச்சனைகள் ரொம்ப விரைவில் தீர்ந்துடும். கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள், நன்மை பெறுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் தெய்வீக ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் ஈர்ப்பு விதியின் ரகசியம் அப்படிங்கிற சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறக்க என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கிற வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரத்துலேயே உங்களோட வாழ்க்கை மாற்றம் அடையிறத உங்களால் பார்க்க முடியும். நல்லதே நடக்கட்டும். நன்றி.